என்னாச்சு? என்னப்பா அது? பார்த்து வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு ரத்தம் வருது. ஏன்பா கவனமா இருக்கணும்ல. வேலை தெரியாத என்ன? ஐயா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே இந்த வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு வந்த? நான் உங்ககிட்ட வேலை செய்யற குழந்தைசாமி மகங்க. பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தேன், லீவுக்கு இங்க வந்தேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதான் நான் வேலைக்கு வந்தேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுங்கய்யா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். குழந்தைசாமி பையனா நீ? உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியன் என் தம்பி பேர் வச்சிருக்க. என்னப்பா அது இவ்வளவு ரத்தம் வருது? முதல்ல போய் ஆஸ்பத்திரி போய் ஊசி படுக்க போ. ஐயா அண்ணேன்னு சொல்லுப்பா. சரிங்க அண்ணா. தம்பி இங்க வா. என்னப்பா அது கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? டவுன்ல படிக்கிறேன்னு சொல்ற. இந்த பணத்தை வச்சு ஒரு 4 துணிமணி எடுத்துக்க. போய் உங்க அப்பா வர சொல்லு. உங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது சைக்கிள் கிட்ட வச்சு தரேன். இனிமே இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. தம்பி பேர் வச்சிருக்காண்டா. ஐயா 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 சுப்பிரமணியங்கிற பேர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா காடு கரை தோப்பு துறவெல்லாம் என் பேர்ல கிரயம் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஒரு மனப்பயம், அவன் சின்னான்னு பேர் வச்சான். ஐயோ சுப்பிரமணியன் வச்சிருந்தா நான் சுக்கர கூடவே இருந்திருப்பனே. எனக்கு அதுவும் சரிதான். ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் மட்டும்தாங்க இல்ல. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. அதனால தாங்க வந்தேன். வேலை வெட்டி எதுவும் இல்ல, ஏதோ கடை வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு போயிச்சுக்குங்க. அது வேணாப்பா, பேசாம தோட்டத்துல இருந்து வேலையை பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏதோ சின்னதா ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகை கடையோ வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு நான் போயிச்சுக்குங்க. அது நஷ்டம் கூட பரவாயில்ல, அதை வித்து நான் எப்படியாவது ஆளாயிடுவேன். குழப்புறையே. நான் ஒன்னும் குழப்பில்லைங்க. என் பேரு சுப்பிரமணி, உங்க தம்பியோட பேரு இப்ப புரியுதுங்களா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. நீ என் தம்பி தான். ரைஸ் மில்லுக்கு வந்துரு, கொடுத்துறேன். ஐயா உங்களை மாதிரி யாரையா இருப்பாங்க? வரட்டுங்களா? வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன போய் அண்ணங்கிறீங்க? உங்களுக்கு தம்பி மாதிரி. தம்பியா? என் பேரு சுப்பிரமணி. ஓஹோ அப்படியா? அப்ப உங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது அப்படிதானே? இல்ல இல்ல, ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கேன். ஒரு பையன் டீ குடிக்க வர மாட்டாங்களாம். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எளிமையா சரவணபவா மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பழிச்சுக்குவேன். என் பேரு சுப்பிரமணி தான். தம்பி சுப்பிரமணி, மில்லுக்கு வந்துருங்க. சரிண்ணா. அண்ணனுக்கு நல்ல மனசு. சின்ன ஐயா, எல்லா தம்பிகளும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. நீ ஏன்டா அழுகுற? இருக்காதா பின்ன. எங்க அப்பான ஆத்தாளு எனக்கு சின்னான்னு பேர் வச்சுட்டாங்க. அழகா சுப்பிரமணியன் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும். அவசரப்படாத, எல்லாரையும் வர சொல்லு. ஆல் சுப்பிரமணி கம் இன்சைடுப்பா. எல்லாம் சுப்பிரமணி தானையா? வாங்கய்யா. எல்லா சைஸ்லயும் சுப்பிரமணி வந்திருக்காங்க. இருங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? மரப்பா, சின்ன ஐயா அதை எடு. இது எதுக்குயா? இந்த பார், என் தம்பி சுப்பிரமணியே பொய் சொன்னாலும் இந்த வெற்றிவேலுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமையா, உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியும்ல. உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுயா. முத சுப்பிரமணிய கூப்பிடு. உன் பேரு சுப்பிரமணி இல்லைங்க, ஓஹோ, ஏதோ நகைக்கடன். நகத்தை பத்தி சொல்லுங்க. இந்த ஜவுளி கடை துணி எந்த ஜவுளிகள் எடுத்து கேட்டுங்க.
இன்னொரு சுப்பிரமணியாரு இந்த ஆளுதான். தம்பி டீ கடை ஒவ்வொன்று நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. சரவண பவன் ஹோட்டல் சரவணான்னு முருகனை கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? வேற ஒண்ணும் இல்ல.